கேட்கணும் அப்படி போடுறான்னா காருக்கார் பார்த்தா நிறுத்தி என்ன இருக்கியா வீட்டில் கார் பார்த்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இந்த யான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு. நல்லா இருக்கியா நீ ஷூட் பண்ணது, அந்த படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது கதை இருந்தால் சொல்லு, என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணேன் அப்படின்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதுக்கும் அப்பயும் ஃபோன் பண்ணவே ஹலோ ஓட்டோ கேமராமண்ணா அப்படின்னு கேட்டது. அப்போ வந்து யாருன்னு உன்னை ஓட்டோ கேமரான்னு சொல்கிற ஒரே தைரியம் இருக்கிற நான் தான் என் விஜயகாந்த்னாரு. சார் நீங்களே அப்படின்னு அது மாதிரி ஒரு செல்லமாக கலடா பண்ணிட்டு இருப்பார். செட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களை வந்து டச் பண்ணிங்கனாக்கா டப்புன்னு அடிச்சிடுவாங்க, டப் டப் டப்புன்னு அடிச்சுக்குவாங்க. அது மாதிரி ஒரு அவங்கள கொண்டாந்து ஒருத்தர் பேசினே பக்கத்தில் நிற்க வச்சுருவான். இவர் வந்து டக்குன்னு இது பண்ணார், டப்புன்னு என்ன அடிச்சிடுவாங்க. ஏன் பண்ண அப்படின்னாரு. இதை மாதிரி யாரையாவது கலடா பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு இது சாப்பாடு இல்லை எதோ நல்ல சாப்பாடெலாம் அனுப்பிச்சி விடுவார். அது மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. அதே அந்த படம் மலையாள படம் பண்ணதில் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாச்சு எனக்கு. பட் ஃப்ரெண்டு படம் அப்படின்றதுனால அப்படி பண்ணேன் நான். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.